ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் ராகவி. கலைஞரின் பேனா நினைவு சின்னம் பசுமை தீப்பாயம் மற்றும் நீதிமன்ற உத்தரவு விதிகளுக்கு உட்பட்டு நிறுவப்படும். தமிழ்த்திரை உலகில் பாலியல் புகார் தொடர்பாக அதற்கென தனியாக தொலைபேசி எண் வழங்கப்பட்டுள்ளது. புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். கோவில்பட்டியில் அமைச்சர் சுவாமிநாதன் பேட்டி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் அமைக்கப்பட்டு உள்ள கரிசல் இலக்கியத்தின் தந்தை கி. ராஜநாராயணன் நினைவு அரங்கத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. பெ. சுவாமிநாதன் ஆய்வு செய்தார். முன்னதாக உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அங்கு உள்ள டிஜிட்டல் தொடுதிரை நூல்களை ஆய்வு செய்தும் பயன்படுத்திய பொருள்கள், அவர் எழுதிய நூல்கள் பார்வையிட்டும் வருகை பதிவேட்டில் கையெழுத்து இட்டார். கோவில்பட்டியில் இருந்து எமது செய்தியாளர் சிவராமலிங்கம். ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்த கீரா அவருடைய பெருமையை போற்றுகின்ற வகையில் கோவில்பட்டியில் திருவுருவ சிலையுடன் கூடிய இன்றைக்கு ஒரு அரங்கமாக அமைக்கப்பட்டு, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்களெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் படைத்த சில நூல்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இது போன்ற தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருந்தாலும் சரி, தமிழ்மொழி மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் திருவுருவ சிலையும் அரங்கும் அமைத்து பெருமை சேர்க்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. பேரறிஞர் அண்ணா காலத்திலும் சரி, முத்தமிழ் ஐயா கலைஞர் காலத்திலும் சரி, அவருடைய வழியில் வந்த இந்த அரசு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இது போன்ற பல்வேறு இன்றைக்கு திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு செயல்படுத்தி வரக்கூடியவராக திகழ்ந்து வருகிறார். அந்த வகையில் இது போன்ற இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நிரந்தர பணியாளர்கள் வந்து ஒவ்வொரு இதில் பல இடங்கள்ல அதையும் ஆய்ந்து நம்முடைய உயர் அதிகாரிகளோடு பேசி, துறையினுடைய அதிகாரிகளோடு பேசி, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதையெல்லாம் நிரப்புவதற்கு, நிரந்தர பணியாளர் நியமிப்பதற்கும் உரிய நடவடிக்கை. இவங்க பாரதியார் நினைவு நாள் வந்து 11/12 பல்வேறு வழக்கமாக 11ஆம் நாள் பிறந்த நாள் எங்க எழுதி வச்சிருக்காங்க. கண்டிப்பா அதை பத்தி மாவட்ட நிர்வாகிகளுக்கு மட்டும் ஓவியம் மற்றும் இடஒதுக்கீடு வந்து மாவட்ட நிர்வாகிகளுக்கே இருக்கு. தாலுகா நிர்வாகிகளுக்கு இன்னும் வந்து அந்த நடைமுறைப்படுத்தவே வரல. அதுக்கு வந்து என்ன வரல ஓய்வூதிய திட்டங்கள், இடஉதவி ஒதுக்கீடு மாவட்ட நிர்வாகிகளுக்கு மட்டும் தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்க. பத்திரிகையாளருக்கு தாலுகா அளவுல வந்து இது வரைக்கும் அதாவது செயல்படுத்தவே இல்லை. நானும் துறையினுடைய செயலாளர்கள், துறையினுடைய இயக்குனர் போன்ற உயர் அதிகாரிகளும் மற்றும் கூடுதல் இயக்குநர்கள் எல்லாம் அமர்ந்து அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். உரிய நேரத்தில் அதுக்கான அறிவிப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதுக்குரிய முடிவுகள் நிச்சயமாக. கடந்த காலந்து விளம்பரங்கள் பேனர்கள் வைக்கணும் உயிர் பலியில் இருக்குது. ஆனால் தற்போது இப்போ தமிழகத்தில் முழுவதும் விளம்பர பேனர்கள் அதிகமாக வைக்கப்பட்டு கட்டுப்படுத்த ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு, ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாமல் அது இன்றைய அந்த சூழலை பொறுத்தளவு காவல்துறையும் அதே ஒரு உள்ளாட்சி அமைப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அது உரிய அந்தந்த நிர்வாகத்தின் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு இருப்பில் அதற்கான ஒரு கமிட்டி இருக்கிறது. எனவே அவர்கள் அங்கே அது குறித்து அங்கே இன்னும் சொல்ல போனால் ஒரு மனோதத்துவ டாக்டர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அது குறித்து புகார் வருவது யாராக இருந்தால் அதுக்கென தனியாக தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் அது குறித்து புகார் கொடுத்தால் அது குறித்து உரிய விசாரணை எடுக்கப்பட்டு வருகிறது. அது மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விசா கமிட்டி திரைப்பட தயாரிப்பாளர்கள் இவங்களுக்கு நடிகர்களுடைய பிரச்சனை இருக்கு. நடிகர்களோட படங்கள் தடை பண்ணுறாங்க, சம்பள பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் அரசுக்கு ஒரு
சுத்தமான முடிவு ஏற்படுத்த அமைப்பு இருக்கு. என்ன தடை வருது? பெரிய இப்ப தனுஷ் ஆகட்டும் படங்களை தடவைக்கு பண்ணி தயாரிப்பாளர் சொல்றாங்க. அவங்களும் எந்த தடையும் இல்லை. இப்போ சமீபத்தில் கூட நடிகர் விஜய் அவர்கள் நடித்த படத்துக்கு அனுமதி கேட்டார்கள். 2 நாள் கேட்டாலும் 1 நாள் முறையாக அதுக்கான சிறப்பான காட்சிகள் அங்கே ஏற்படுத்துவதற்கு அங்கே அனுமதி வழங்கப்பட்டது. கலைஞர் பேனா வைப்பதற்கு பசுமை தீர்ப்பாயம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது கலைஞருடைய பேனா வைப்பதற்கு தமிழக அரசு ஆய்வு கொடுத்திருக்கு, இது முறையற்றது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து பசுமை தீர்ப்பாயம் வந்து அறிக்கை கொடுத்தாங்க. அது நம்ம விதிமுறையை வைத்து நாம் கேட்குறோம். அவர்கள் அது குறித்து அனுமதிப்பதும் அனுமதிப்பாததும் அதனுடைய அந்தந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, பசுமை தீர்ப்பாயமாக இருந்தாலும் சரி, அது அவருடைய முடிவு இறுதியாக உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவு என்று ஒன்று இருக்கிறது. இன்னும் சட்ட ரீதியாக இதுவாக இருந்தாலும் அவர் அணுகலாம். அது குறித்து எந்த விதிமுறையும் மீறுவதற்கான வாய்ப்புகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். விதிமுறைக்கு உட்பட்டு தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும்.